Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது One Piece episode 971 part 1. ஓபன் பண்ணா வார்டன் லேண்ட் ஆஃப் ஆனவுக்கு வந்து ஏகப்பட்ட பஞ்சாயத்து ஆச்சு. கடைசியில் அவரை பைத்தியமாவே ஆகிட்டானுங்க. இப்போ என்னன்னா அவர் வந்து 2 வருஷம் ஆயிருச்சு. அப்போ லேண்ட் ஆஃப் ஆனோல பாத்தீங்கன்னா ரிங்கோன்னு ஒரு இடம் இருக்குல்ல, அதான் பனி பெஞ்சுக்கிட்டே இருக்குமே, அந்த இடத்துல அனிமல் கிங்டம் பைரட்ஸுக்கும் இந்த கெக்கோ மொரியா இருக்கானே அவனோட பைரட்ஸுக்கும் சண்டை. இந்த பக்கம் கைடோ, அந்த பக்கம் கெக்கோ மொரியா. 2 பேரும் பாத்தீங்களா அந்த டைம்ல எப்படி இருந்திருக்கானுங்கன்னு. கெக்கோ மொரியா சப்ப பீஸ்ன்னு நினைச்சேன், ஆனா கைடோ கிட்டே போய் காம்படிட் பண்ணிருக்கானே. சரியான சண்டை. அந்த டைமுங்கும் போதா யூமாவோட காட் ஆஃப் பிளேடு மாயிலே அந்த கலரைய உடைச்சாங்க. இப்படி அங்க இங்கன்னு எவ்வளவோ கலவரங்கள் போயிட்டு இருக்குது. பட் இருந்தாலும் இந்த வார்டன் வாரம் வந்து கோமணத்தோட டான்ஸ் ஆடுறத விடவே இல்லை. என்ன சொல்லி இப்படி ஆட வச்சானுங்கன்னு தெரியல. நல்ல வேலை வாரம் வந்தாரு, அதுவே சைக்கிள இல்ல டெய்லியும் வந்து ஆட வச்சிருந்தானுங்கன்னா என்ன ஆயிருக்கும். ஊர் மக்கள்லாம் ஒரோச்சியோட காலில் விழுந்து இந்த கன்றாவிய பார்க்க முடியல, நாங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து தற்கொலை பண்ணிக்கிறோம்னு சூசைடே பண்ணிருப்பாங்க. மக்கள்லாம் வேண்டாம்னு எவ்வளவோ சொல்லுவாங்க. ஆனா அவர் சிரிச்சுக்கிட்டு அவர் பாட்டுக்கு ஆடிக்கிட்டே தான் இருப்பாரு. அப்படியே கட் பண்ணி ஹக்குமைய காட்டுறாங்க. அங்க இருக்க மக்களுக்கும் வார்டனை பத்தி தெரிய வந்து வார்டனை ரொம்ப கேவலமா பேச ஆரம்பிச்சிருவாங்க. யாசுய்க்கும் இந்த மேட்டர் போகுது. அவராச்சும் ஏதோ சரியில்லையேன்னு சொல்லி அவரை கூப்பிட்டு பேசாம அவெல்லாம் ஒரு ஆளு அப்படின்ட்டு அவருமே தப்பா பேச ஆரம்பிச்சிட்டாரு. அதே நேரம் இங்க வார்டன் பாத்தீங்கன்னா இன்னும் டைமியோ தான் கூட நம்மளுங்க இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட இன்னுமே என்னோட ரீட்டேனர்ஸா என் கூடவா இருக்க போறீங்க, கிளம்பணும்னா தாராளமா கிளம்புங்க நீர்வாரு. ஆனா அவனுங்க ஆமா எங்க வார்டன் என்ன இந்த மாதிரி சேட்டப் பண்ணாத ஆளா, அந்த நேரத்துல எல்லாம் ஒரு கோமணம் கட்டிட்டு ஊருக்குள்ள என்னென்ன அலப்பறை பண்ணிருக்காரு, இதெல்லாம் ஒரு மேட்டரே இல்ல, நாங்க கூடவே தான் இருப்போம்னு சொல்லி எல்லாம் கிண்டல் பண்ணி விழுந்து சிரிப்பானுங்க. அதாவது என்ன ஆனாலும் கடைசி நேரம் வரைக்கும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோன்னு ஒத்த காலில் நிக்கிறாங்க. அப்ப நான் இன்னும் டான்ஸ் பண்றேன் அப்படின்ட்டு அவரும் விழுந்து சிரிப்பாரு. என்ன விஷயம்னு சொன்னா தானே அவங்களும் ஏதாச்சும் பண்ணுவாங்க. எதுவுமே சொல்லாம இப்படி பண்ணாருன்னா. ஆனா கின்னும் ரைசாவும் செம கடுப்புல இருப்பாங்க. இப்ப என்ன பிரச்சனைனா, இப்ப வார்டன் வந்து இப்படி பைத்தியக்கார மாதிரி ஆடிட்டு இருந்தவனே ஒசுகி கிளானே பைத்தியமாயிருச்சு. இவனே பைத்தியமாயிட்டானா கண்டிப்பா இவனோட பையன் மொமனசுக்கேவும் பைத்தியமா தான் இருக்கணும். இதுக்கப்புறம் இவங்க மொத்த கிளானும் வந்து இப்படித்தான் ஆடும் போல அப்படின்ட்டு ரொம்பவும் கேவலமா பேசுவாங்க. என்ன பண்றது, எல்லாத்தையுமே கேட்டுக்கிட்டே வார்டன் எதுவுமே கேட்காத மாதிரி சிரிச்சுக்கிட்டே ரிட்டர்ன் வந்துருவாரு. மொத்தத்துல அவரோட குடும்பத்தை அவரே கேவலப்படுத்திட்டாரு. இப்படி எல்லாம் பண்ணா யாராச்சும் கூட இருப்பாங்களா. ஆனா அவரோட குழந்தைங்க டேடி உங்க டான்ஸ் சூப்பரா இருக்குதுன்னு வந்து ஜாலியா பேசுவாங்க. டோக்கி கடுப்பாயி இதுக்கப்புறம் நான் உன் கூட இருக்க மாட்டேன் போடா அப்படின்ட்டு போயிருவான்னு பார்த்தா அதெல்லாம் இல்ல, நீங்க என்ன டென்ஷன் பண்ணாலும் நான் டென்ஷன் ஆகிற மாதிரி இல்ல அப்படின்ட்டு அவ பாட்டுக்கு எப்பவும் போலதான் பேசுவா. குறியோட மக்கள் எல்லாருமே இப்ப இவனை கழுவி ஊத்திக்கிட்டு இருக்காங்க. லேண்ட் ஆஃப் ஆனோவே இனி இவன் எதுக்கும் லாய்க்கு இல்லைன்னு முடிவே பண்ணிட்டாங்க. ஆனா இவனோட ஃபேமிலி ரீட்டைனர்ஸ் அப்புறம் சில பல சப்போர்ட்டர்ஸ் மட்டும்தான் வார்டன் ஏதோ காரணத்துக்காக தான் இப்படி பண்றாருன்னு கூடவே இருந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. கட் பண்ணா வார்டன் வந்து யோகரோவை பார்க்க போவாரு. வழியில அந்த செக்யூரிட்டி கார்ட்ஸ் இருப்பானுங்களே ரொம்ப கேவலமா பேசுவானுங்க. அந்த டைம் யோகரோ ஒய்ஃப் வந்து பொட்டனிலே ஒரு போட போட்டு யாருகிட்ட என்ன பேச்சு பேசிட்டு இருக்கீங்க, நீ வாப்பா நம்ம டீ குடிக்கலாம்னு சொல்லி மரியாதையா உள்ள கூட்டு போவாங்க. அவர்கிட்ட ஜாலியா பேசிட்டு நல்லா டான்ஸ் ஆடுற அப்படின்ட்டு அசிங்கப்படுத்தாம இன்னுமே மரியாதையா தான் பேசுவாங்க. அப்படியே கட் பண்ணா 3 வருஷம் ஆகுது, மனுஷன் இன்னுமே டான்ஸை விடவே இல்லை. மக்கள் கழுவுன்னு கழுவி ஊத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனாலுமே அதை கண்டுக்காம ஆடிட்டே இருப்பாரு. மறைஞ்சிருந்து கின்னும் ரைசாவும் பார்த்துட்டு ரொம்பவே கவலைப்படுவாங்க. சே நம்ம வார்டனுக்கு இப்படி ஒரு நிலைமையான்னு. கின்னெல்லாம் வேற ஒண்ணும் பண்ண வேண்டாம், இந்த டான்ஸ் இன்னும் எத்தனை நாளைக்கு நீடிக்குதுன்னு நம்ம வேடிக்கை மட்டும் தான் பார்த்தாகணும் அப்படின்ட்டு அவருக்கு சப்போர்ட்டா மறைஞ்சிருந்து வேடிக்கை பார்த்துட்டு இருப்பானுங்க. மக்கள்லாம் வாரம் பார்க்க அவங்களுக்கு வார்டன் மேல இருந்த மரியாதை அப்படியே அதல பாதாளத்துக்கு போயிருச்சு. அப்படியே 4 வருஷமும் ஆயிருச்சு, எதுவுமே மாறல. மனுஷன் ஆடுவாரு அசிங்கப்படுவாரு. இட்ஸ் கோயிங் ஆன் அப்படியே 5வது வருஷம் ஆகுது. அப்போ ஒரு நாள் பாத்தீங்கன்னா ஒரோச்சி என்ட்ரி கொடுப்பானா. வார்டனோட ஆளுங்க எல்லாருமே அங்கதான் இருப்பாங்க. வந்துட்டான் இன்னைக்கு அவன் பல்ல பெத்து அவங்களே குடுக்க போறான்னு நினைச்சா அப்படியே கால்ல மண்டி போட்டு உங்களை தான் நான் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தேன், நீங்க சொன்ன 5 வருஷம் ஆயிருச்சு அப்படின்ட்டு ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி அவர் சொல்றாரு. ஆனா ஒரோச்சி 5 வருஷம் ஆயிருச்சா, அப்ப எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லையாம்பா. அவன் என்னடான்னா எப்படி இந்த கேவலமான குறி மாதிரி இடத்தை இப்படி ஒரு சூப்பரான டவுனா மாத்தினேன், அதை என்னால நம்பவே முடியல. நான் இங்கேயுமே வெப்பன் ஃபேக்டரிஸ் எல்லாம் பில்ட் பண்ண போறேன், புரியுதா, நீ தான் எனக்கு ஃபுல் கோஆபரேஷன் கொடுக்கணும் அப்படின்ட்டு பயங்கரமா மிரட்டுவான். உடனே வார்டன் நீங்களும் கைடோவும் எனக்கு அன்னைக்கு ஒரு சத்தியம் பண்ணீங்களே, அந்த சத்தியம் என்னாச்சுன்னு கேட்டா என்ன சத்தியத்தை பத்தி பேசுற, அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணுமே இல்லையேன்னு சொல்லிட்டு வார்டனோட தலையிலேயே ஒரே மிதி. அது மட்டும் இல்லாம நான் யாரெல்லாம் இங்க புடிச்சு வேலை பார்க்க சொல்றனோ அவனுக்கு எல்லாருமே ஒழுங்கா வேலை பார்க்கணும். காலையில நைட்டுன்னு சொல்லிட்டு அவனுக்கு எதையுமே நோட் பண்ணக்கூடாது, கண்டினியூஸா வேலை பார்த்துக்கிட்டே தான் இருக்கணும். அப்பந்தான் லேண்ட் ஆஃப் ஆனோவை வெப்பன் மேனுஃபேக்சரிங் ஹப்பா மாத்த முடியும் அப்படின்ட்டு சொன்ன உடனே செம்மையா கடுப்பாகுமா. அப்பவே கோவத்தெல்லாம்
எல்லாத்தையும் உள்ள அடக்கி வச்சுட்டு மறுபடியும் கூப்பிடுவான். அவன் என்னடான்னா யோகரோ வந்து ரொம்ப ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கான், அதனால அவனை கைடோ கிட்டே ஒப்படைச்சிட்டேன் அப்படின்னு அவனுக்கு கண்டிப்பா சங்குதான் அப்படின்னு உடனே ஓடனுக்கு தூக்கி வாரி போடும். ஏன்னா இவர் மேல இன்னுமே நம்பிக்கை வச்சு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்த ஒரே டைமியோ அவர் மட்டும்தான். இப்ப அவரையும் காலி பண்ண ஆள் அனுப்பிட்டான். ஆக்சுவலா இவனோட அண்டர் வேர்ல்டு சர்வெண்டா அவனை வேலை பார்க்க சொல்லியிருந்தானாமா, அதை பண்ணல. அதனால அவனை கொல்லத்தான் செய்யணும், வேற வழி இல்ல. அதுக்காக அவனோட ஆளுகள்லாம் பயங்கரமா சண்டை போட்டு வந்தாங்க. நாங்க எல்லாத்தையுமே போட்டு தள்ளிட்டோம். ஆனா நாங்க நினைச்சதை விட பெரிய பிரச்சனை பண்ணிட்டான். அப்புறம் அந்த யோகராவோட ஒய்ஃப் இருக்காளே அந்த கிழவி, அவ பயங்கரமா கத்திக்கிட்டு இருந்தா. அதனால அவளை சுட்டு கொண்டுட்டாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு அவ கத்துற சவுண்ட் பயங்கரமா கேட்டுச்சு. அவ்வளவு கத்துனா டெஃபினட்டா செத்துருப்பா அப்படின்னு சொல்லி மேட்ரை பூரா சொல்லுவான். அப்படியே நடந்த மேட்டரையும் காட்டுறாங்க. ஓடனால தாங்க முடியல. எது யாக்குசாவோட பாஸோட ஒய்ஃப் செத்துட்டாங்களா? அவங்க என்னைக்குமே மத்தவங்களை அசிங்கப்படுத்தணும் அவமானப்படுத்தணும்னு யோசிக்கவே மாட்டாங்க, ரொம்ப நல்லவங்க. அவங்களுக்கே இந்த நிலைமையான்னு சொல்லிட்டு அப்படியே ஷாக்ல இருக்கும்போது, ஆமா உனக்கு மொமனசுக்கே ஹியோரின்னு சொல்லிட்டு 2 பேர் இருக்காங்கல்ல, இப்ப நல்லா கியூட்டா வளர்ந்துருப்பாங்களே, சரி சரி அவங்கள நல்லபடியா பாத்துக்க அப்படின்னு நீ ஏதாச்சும் பண்ணா அவங்கள நான் கொன்றுவேன்னு சொல்லாம சொல்லி மிரட்டிட்டு போறான். அது மட்டும் இல்லாம ஃபேக்டரிஸ் எல்லாத்தையுமே நீ தான் மெயின்டைன் பண்ணணும், நல்லபடியா அதை பண்ற வேலையா பாரு, இல்லைன்னா ஓ நிலைமையும் மோசமாயிரும்னு சொல்லி போக போக கேவலமா பேசிட்டு போவான். ஓடனுக்கு அப்படியே உள்ளுக்குள்ள பத்திக்கிட்டு எரியுது. ஏன்னா அவர் கிறுக்குத்தனமா டான்ஸ் ஆடிட்டு இருக்கும் போது சப்போர்ட் பண்ண ஒரே கப்பல் அவங்க மட்டும்தான். அண்ட் அவங்க குழந்தைங்களுக்கு விவரமே இல்ல, அவங்க கூட அவங்க டேடியை சப்போர்ட் பண்ணாங்க. எல்லாத்து முன்னாடி அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு கேவலப்பட்டு இதெல்லாம் பட்டுமே அவன் இன்னும் கேவலப்படுத்துறான். அவன் ஏதோ ஒரு டீலை பத்தி பேசிட்டு போனா பாத்தீங்களா, அதைத்தான் ஓடன் கீப் அப் பண்றாரு போல. அவன் டீலை மறந்துட்டாங்கிறான். அப்போ அவன் மறுபடியும் காவாலித்தனம் பண்ணிட்டான். இப்ப இவர் ஏதாச்சும் கோவத்துல பண்ணாருன்னா ஹியோரி ஃபேமிலியை என்ன பண்ணானோ அதே மாதிரி தான் இவரோட ஃபேமிலியும் பண்ணிடுவான். அதனாலேயே என்ன பண்றதுன்னு தெரியாம கதறி கதறி அழுவாரு. மொத்தத்துல ஏதோ ஒரு பாரத்தை 5 வருஷமா அவரோட மனசுக்குள்ளேயே மறைச்சுக்கிட்டு தான் இந்த மாதிரி கோமணத்தோட டான்ஸ் ஆடிட்டு இருந்திருக்காரு. இருந்தாலுமே அவரோட சப்போர்ட்டர்ஸ் பின்னாடி அப்படியே கல்லு மாதிரி நின்றுட்டு இருப்பாங்க. அப்போ ஓடன் பாத்தீங்கன்னா கோவத்தோட உச்சத்துக்கே போயிட்டாருன்னு வைங்க. அந்த டைம்ல தான் ஒரோச்சி கைடோ 2 பேர்த்தையும் நம்ம காலி பண்றோம் அப்படின்னு சொன்ன உடனே அவங்களுக்கு சந்தோஷம். எப்படா அந்த வார்த்தையை சொல்லுவாருன்னு காத்துக்கிட்டு இருந்தானுங்களாமா. நேரா போறோம், அந்த கைடோ சரக்கடிச்சிட்டு மட்டையாவான். அந்த டைம்லங்கும் போது கழுத்திலேயே ஒரு போடு சக்கு சக்குன்னு, அவ்வளவுதான் சோலி முடிஞ்சு. அதுக்கப்புறம் இந்த ஐலாண்ட பழையபடி நம்ம மாத்துறோம் அப்படின்ட்டு கண்ணுல ஃபயரோட நம்ம ஓடன் சொல்லுவாரு. சரி இதுக்கப்புறம் அவர் எந்த அளவுக்கு வெறித்தனமா சண்டை போட்டு லேண்ட் ஆஃப் ஆனோவை காப்பாத்த ட்ரை பண்றாருன்னு நம்ம அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.